இயரிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன், ஃபுல்லி ஸ்டோன் வச்சு ஒரு இயரிங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து மயில், இந்த மயில் வந்து தோகை விரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு இயரிங்ஸ். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த தோடு எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு கேர்ள் இப்படி வச்சுட்டு இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி தோடு போடணுன்னு உண்மையாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அந்த மாதிரி ஒரு அந்த நான் நிறைய பேர் போட்டிருந்தா அப்படியே உத்து பார்ப்பேன். அது ரொம்ப அழகாக இருக்குது, உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாலசரவணாங்கிற பையன் கொடுத்தது. ஆக்சுவலாக அந்த பையன் வந்து கொடுத்து 2-3 நாள் அது கேட்டுகிட்டே இருந்தாங்க, மிஸ் பிரித்து பார்த்தீங்களா பிரித்து பார்த்தீங்களா பிரித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்சம் வெளியில் இருந்தனால என்னால் பார்க்க முடியல. வாவ், செம்மையாக இருக்குது. அதாவது காப்பு மாதிரி எல்லாம் ஹார்ட் போட்டு இந்த குட்டி கிருஷ்ணன் பொம்மை. இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சுபிக்ஷா, அவங்க வந்து கொல்கத்தா அங்கே போயிருந்தாங்க. அங்கே போனப்போ இந்த இந்த குட்டி கிருஷ்ணன் பொம்மை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதேமாரி அழகான ஒரு பாய் பேபி பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து 7th ஒரு பிள்ளை இப்படி கவரில் போட்டு கொடுத்தாங்க 3 கிஃப்ட்டையும். ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட்டை பிரிப்போம். ஆக்சுவலி இதில் 1008 பேக்கிங் இருக்குது. யார் கொடுத்துருக்கா அப்படின்னா சாரு அப்படிங்கிற பொண்ணு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரித்து பார்த்தா ஒரே குங்குமமாக கொட்டுது. என்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ளார. இருங்க, வேறு ஏதாவது சேஃப்டிக்கு எதாவது வச்சுப்போம். இதுக்குள்ளார ஒரு பொட்டு இருக்குது, ரொம்ப பெரிய பொட்டு. ஆக்சுவலாக பெரிய பொட்டு வைக்க மாட்டேன், பட் உங்களுக்காக வைக்கிறேன். ரொம்ப பெரிய பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன். அடுத்தது குங்குமச்சிமிழ் இருக்குது. குங்குமச்சிமிழ்க்குள்ளார குங்குமம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஏதோ கோயிலுக்கு போனோம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னு சொல்லலை. கோயிலுக்கு போனோம் மீன்ஸ் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம், ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள்ளார என்ன இருந்துச்சு அப்படின்னா குங்குமச்சிமிழ், அதுக்குள்ளார குங்குமம், அதுக்கப்புறம் இந்த பொட்டு. அடுத்தது இதில் என்ன எழுதி, இதில் நிறைய என்னமோ பேபிக்கெலாம் எழுதியிருக்காங்க. இருங்க நான் படித்து பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலி இதுக்குள்ளார ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வந்து பின்பக்கம் வந்து குட்டி கிளிப்பு ஃபார் யுவர் பேபி. அதாவது எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கிளிப்பு வாங்கி கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் அது என்ன எழுதியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. You are my best teacher forever, but I am so sad because you do not come school in April. I have no maths miss. I love my maths miss because she cute and she is sweetheart and she miss face so beautiful. And I love my maths miss. Your baby is girl. Happy birthday my maths miss. I love my miss by Charu. உங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும், அதுக்கு குட்டி கிளிப்பெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பேங்கிள், ஒரு பெரிய சைஸ் பேங்கிள் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி ரொம்ப குட்டி கிளிப்பு. இது எவ்வளோ குட்டினா இத்தனோடு இருக்குது பாருங்கள், அவ்வளோ குட்டியாக இருக்குது. இது வந்து பேபிக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ என்ன பார்ப்போம். பேக்கிங் ஆகுது. குட்டி கண்ணாடி, இதெல்லாம் நான் போட முடியாது, குழந்தை தான் போட முடியும். அப்புறம் குட்டியாக ஸ்கேலு, அப்புறமா வந்து நெயில் பாலிஷு. அதுக்கப்புறம் இது வந்து ஊதும் இல்லையா, விசில் வரும் இல்லையா, அது சவுண்டு வரும்ல அது. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே இந்த பாக்ஸில் இருக்கிற, இந்த பாக்ஸில் இந்த கவரில் இருந்த எல்லாமே வந்து பேபிக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் தான் எல்லாமே. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பிறந்தோடனே இதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லியே கொடுக்குறேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது யார் சாரு உட்கான்னு கேட்பாங்க.
அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் கூட்டிகிட்டு வந்து. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த மூணு கிஃப்ட்டில் இதை வந்து 3ஆவது கிஃப்ட்டு. இதில் வந்து ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்டோன் வளையல், அப்புறமா வந்து கிளாஸ் வளையல் 2ம் இருக்குது. தேங்க்யூ, எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். உண்மையாக லவ் யூ. ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்கவுங்களுக்கு கொடுத்தது அவங்கவுங்களுக்கு நான் கொடுத்துறேன். லெட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு ஃபைனலாக மொத்தமாக என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து போகிறேன்.